ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 14வது நாளுக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி 14வது நாள் சேலஞ்சுங்க. நேற்று சாயந்தரம் வந்து நல்லா கீழே வரைக்கும் பின்னி லப்பர் பேண்டு போட்டாச்சு. இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, நம்ம லைட்டாக வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் வச்சா போதும். இன்றைக்கி ரொம்ப எண்ணெய் வைக்க தேவையில்லை. லைட்டாக எண்ணெய் வச்சு அப்படியே ஜென்டிலாக வந்து மசாஜ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்படியே ரிலாக்ஸாக வந்து மசாஜ் பண்ணிவிட்டு இழுத்து ஒரு கொண்டை கட்டிக்கிறலாங்க. இன்றைக்கி வந்து நான் இன்டேக்குக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன்னா, மணத்தக்காளி கீரை தாங்க எடுத்திருக்கேன். மணத்தக்காளி கீரையை வந்து இன்றைக்கி நம்ம எப்படி சாப்பிட போகிறோம்னா, ஜூஸாக அடித்து வந்து குடிக்க போகிறோங்க. நான் வந்து மணத்தக்காளி கீரை வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து குடிக்க போகிறேன். நீங்களாம் இதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கீங்களா? கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் மணத்தக்காளி கீரை ஜூஸ் வந்து ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதோட இலை, அந்த மணத்தக்காளி எல்லாமே வந்து ரொம்பவே உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களாம் இதை வந்து ஜூஸ் பண்ணி குடித்தா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன, இந்த கீரை வந்து கொஞ்சம் லைட்டாக கசப்புத்தன்மை வந்து இருக்குங்க. அதனால நம்ம ஜூஸ் அடிக்கும்போது கொஞ்சமாக லைட்டாக மட்டும் உப்பு, தேங்காய் பீஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு 10 பீஸ் அரைச்சி போட்டு நல்லா இந்த அளவுக்குங்க, எவ்வளோ கிளாஸ் நிறைய எடுத்துருக்கேங்க. கண்ணை மூடிக்கிட்டு கட 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 கடன்னு குடிச்சிடலாம். நம்ம குடிக்கும் போதே டேஸ்ட்டு பார்க்கக்கூடாது, மோந்தும் பார்க்கக்கூடாது. கட கட கடன்னு குடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து பேசவே செய்யணும். குடித்தாச்சு, ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிட்டேங்க. கொஞ்சம் கூட வைக்கல. பக்கத்தில் கொஞ்சம் சீனி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் எடுத்து வாயில் போட்டுக்கிறலாம். இப்போ இந்த ஜூஸில் வந்து நம்ம உப்புக்கு பதிலாக வந்து, அதாவது நாட்டு சக்கரை போட்டும் நம்ம வந்து இந்த ஜூஸ் அடித்து குடிச்சுக்கிறலாங்க. நான் வந்து நாட்டு சர்க்கரையெல்லாம் போடலை. லைட்டாக உப்பு, தேங்காய், கீரைங்க அது சேர்த்து நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா சூப்பராக மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அடித்து துணியில் வடிகட்டி அப்படி தாங்க குடித்தேன். ஆனால் இந்த ஜூஸ் குடிக்கும்போது ஒன்றும் தெரியல. குடித்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு லைட்டாக ஏப்பம் வரும் பார்த்தீங்களா? அப்போம்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து இந்த ஜூஸ் வந்து குடிக்க முடிஞ்சால் குடிங்க. இல்லைன்னா ஜூஸுக்கு பதிலாக நம்ம பொரியல், கடையல் இந்த மாதிரி எத்தனையோ விதமாக நம்ம வந்து கீரையை வந்து செஞ்சு சாப்பிடலாம். பச்சையாக குடித்தா நம்ம உடம்புக்கு வந்து டைரெக்டாக அந்த சத்துக்கள் எல்லாம் வந்து போகும். அதனால தான் இன்றைக்கி நான் ஜூஸாக வந்து ட்ரை பண்ணேன். ஜூஸ் வந்து குடிக்க பிடிக்காதவங்க, கொஞ்சம் ஒமட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜூஸுக்கு பதிலாக நம்ம கீரையை நம்ம பொரியலாக இல்லாட்டா கடையலாக கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான். தலையை நல்லா சீவி நல்லா பின்னல் போட்டாச்சு. பின்னல் போட்டுட்டு நல்லா லப்பர் பேண்டு போட்டு இன்றைக்கி சேலஞ்ச் வந்து அவ்வளவுதான். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.